ரிஷபராசி 12 ராசிகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி. ஒரு நிலைத்தன்மை உள்ள ஒரு ராசி, பொறுமையுள்ள ஒரு ராசி, உழைப்புக்கு அஞ்சாத ஒரு ராசி அப்படின்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றாமல் விட மாட்டாங்க. அந்த நிறைவேற்றினா தான் அவங்களுக்கு பிடிக்கும். நிறைவேற்றாமல் பாதியில் விடுறது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு செட்டே ஆகாது. எப்படியாவது விடாப்படியாக நின்று இதை ஜெயிச்சு காமிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் இந்த எண்ணங்கள், இந்த செயல்பாடுகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, ரிஷபராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ரிஷபராசி சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அழகு, கலை, செல்வம் இதிலெல்லாம் வல்லவர் தான் சுக்கிர பகவான். அது எல்லாமே இயல்பாகவே இயற்கையாகவே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகம். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழ்வாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இன்பகரமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க, சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். மற்ற ராசிக்காரங்களும் அப்படி நினைக்க மாட்டாங்களான்னு கூட நீங்கள் கேட்கலாம். பொதுவாக ரிஷபராசிக்கு இந்த எண்ணங்கள் இயல்பாகவே இருக்கும். ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையை மெதுவாக ரசிச்சுட்டு வாழ்வாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாகிறார். அதனால் இவங்களுக்கு மனோதைரியம் அதிகம். மனோகாரகனே உச்சமாகக்கூடிய வீடு இந்த ரிஷபராசி அப்படிங்கிறதுனால மனோதைரியம் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ராகு கேது நீச்சமாகறாங்க. வேத ஜோதிடத்திர மரபு வைத்து சொல்லும்போது ராகு கேது நீச்சமாகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனோபலம் கொஞ்சம் குறையும். ராகு கேது அப்படின்னா அந்த சக்திகள், அதனால் பெறக்கூடிய அந்த சக்திகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். இயல்பாகவே நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வெற்றிக்கு நீங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தொழிலில் நல்ல கொடி கட்டி பறக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் நடந்துடும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ரிஷபராசிக்கு நட்பு ராசியாக எந்த ராசியெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி, மகரம், கடகம், மீனம் இந்த ராசிக்காரங்களாம் நட்பு ராசி அமையும். வாழ்க்கை துணையை கூட இந்த ராசிக்காரங்களாம் உங்களுக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷப ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி 1, 2, 3, 4 பாதம், மிருகசீரிடம் 1, 2 பாதம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம், மிருகசீர நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். அப்போ தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அங்கே இருக்கிறார், தாய் கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அங்கே இருக்கிறார், குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரமும் இங்கே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே குடும்பத்தை அவ்வளோ நேசிப்பாங்க. ஏன்னா இங்கே குடும்பமாக ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது அந்த குடும்பத்தை அவ்வளோ நேசிக்கக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும், குறிப்பாக வீட்டில் ஏதாவது வீடு கட்டுறது அல்லது ஒரு கல்வியில் போய் புதுசாக சேர போகிறீங்க, ஒரு காலேஜ் சேர போகிறீங்க, ஒரு வேலைக்கு போக போகிறீங்க அப்படின்னா முதல்ல போய் உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்ததுனாவே கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வரலாம். ஏன்னா பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தாய் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. அதே நேரத்தில் தந்தையோட ஆசையும் அங்கே கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கான எல்லா வழிகளுமே கண்ணில் தென்படும். இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மறந்துடாதீங்க. எவ்வளோ அவசரமான வேலையாக இருந்தாலும் சரி, முதல்ல போய் உங்களுடைய தாய் தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் எந்த நல்ல காரியத்தை தொடங்குனீங்கனாலும் அது உங்களுக்கு வெற்றி அமையும். மகாபாரதத்துலேயே கூட ரிஷபராசிக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரம் இருக்குது. யாருன்னா நகுலன். நகுலன் பார்த்திங்கன்னா நல்ல அழகாக இருப்பார், ரொம்ப ஒழுக்கமானவராக இருப்பார், ரொம்ப அமைதியானவராக இருப்பார், எல்லாருக்கும் பணிந்து நடக்கக்கூடியவராக இருப்பார், ரொம்ப நண்பகத்தன்மை பெற்றவராக இந்த நகுலன் இருப்பார். அதனால தான் அவருக்கு நல்ல பெயர் கிடைக்கும். எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அமைதியாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி நபர்கள் இருப்பாங்க.
குடும்ப உறவு அப்படின்னு வந்துட்டால் அவங்கள மதித்து நடப்பாங்க, அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் டிஸ்கஷன் பண்ணி வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழமொழியை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பொறுமை ஒரு சில இடத்துல கசப்பாக இருந்தாலும், இவங்களுக்கு அந்த வெற்றி பெறும்போது பார்த்திங்கன்னா, அந்த பொறுமைக்கான அந்த கனி கிடைக்கும்போது இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் மெதுவாக முன்னேறினாலும் உறுதியாக முன்னேறக்கூடியவங்க. அந்த காலமாடு எப்படி கம்பீரமாக ஒரு அடி எடுத்து வைக்குதோ அது மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களும் ஒவ்வொரு அடியுமே அந்த உறுதித்தன்மையோடு எடுத்து வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உழைப்பை ஒவ்வொரு நாளுமே வீணாக்கக்கூடாது, கரெக்டாக உழைப்பை போடணும், கரெக்டாக அதற்கான லாபத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த உழைப்பை கரெக்டாக போடணும்னு நினைப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரனோட அருளாசி பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ராசியில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களும் வருவாங்க. சுக்கிரன் நல்ல ஒரு செல்வத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடியவர். நம்பிக்கையை எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டையுமே அந்த நம்பிக்கை யாரெல்லாம் இவங்க மேலே வச்சுருக்காங்களோ அந்த நம்பிக்கையை எல்லா இடத்துலையுமே காப்பாற்றுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் கரெக்டாக வெல்லக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசிக்காரங்க தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். இவங்களுக்கு நில ராசி அப்படிங்கிறதுனால இயல்பாகவே இயற்கையாகவே பொறுமை அதிகம், நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க, குடும்பத்தின் மீது ஒரு பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க, ரொம்ப நண்பகமானவங்களாக இவங்க இருப்பாங்க. முடிவு எடுக்கும்போது அதை மாற்றலாம் அப்படின்லாம் யாருமே இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா மற்றவங்களாம் முயற்சி பண்ணுவாங்க. இல்லைப்பா இதில் நஷ்டம் வரும், பிரச்சனை வரும், இதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும், அதனால நீ இந்த முடிவை மாற்றிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் ரிஷபராசி என்பவர்கள் முடிவுகளை ஒருபோதும் மாற்றிக்க மாட்டாங்க. மற்றவங்க தான் மாற்றிட்டு போகணும், அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் உறுதியாக இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள். உங்களுடைய உறவுகள் வகையிலையும் ரிஷபராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஆடி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகம் பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையை அடியோடு மாறப்போகுது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. குறிப்பாக ஜூலை 17 ஆடி 1ஆம் தேதி பிறகுது அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா அம்மனுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. குரு, சனி, கேது, ராகு இந்த கிரகங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவங்கெல்லாம் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 4 கிரகங்களும் பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை தான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். அதே நேரத்தில் 12 முதல் 23 வரை இந்த மாதங்கள் வரை பார்த்திங்கன்னா குரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவார். ராகு கேது பயிற்சி கரெக்டாக ஒரு வருடத்துக்கு ஒரு முறை மாறும். மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் மாதம் ஒரு முறை பயிற்சி ஆவார். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. ஆடி மாதம் அப்படின்னாவே சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இந்த கடகராசியில் உள்ள சூரியன் நிறைய சுப பலன்களை நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தருவார். அதனால் மிகப்பெரிய யோகமான மாதமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தை சூரியன் திசை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம். நம்மளுடைய ரிஷபராசிக்கு இது ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் நடுப்பகுதியில், அதாவது குறிப்பாக ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து சிம்ம ராசியில் குரு நீச்சமாகிறார். இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய புதன் மிதுன ராசியில் ஆடி மாதம் 3ஆம் வாரத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயணிக்க இருக்கிறார். சூரியனோடு குருவும் சேரும்போது நல்ல அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசிக்கு. அந்த வகையில் இந்த ஆடி மாதம் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆடி 15லேருந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வாரத்திலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய ரிஷபராசிக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் பிற்பகுதியில் ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல நீச்சம் பெற்று அமையும் போது சனி பகவானுடைய பார்வை அங்கே அமையும் போது ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்வீங்க. நல்ல ஒரு வேகம் இருக்கும். வேலையிலையும் கூட
கடந்த காலத்தில் இருந்த அந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உணர்வுகளை மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. உறவுகள் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நல்ல ஒரு சந்தோஷம் தர மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு வரும்போது மனைவியால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அமையும். அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு நீங்கள் வாங்க. இல்லை அப்படின்னா வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பிறந்த வீட்டிலேருந்து ஏதாவது சீர்வரிசை கிடைக்கும். ஏன்னா சொத்தோ அல்லது பணமாகவோ அல்லது பொருளாகவோ ஏதோ ஒரு விதத்தில் ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சீர்வரிசை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல நல்ல தகவல்லாம் உங்களை தேடி வரும். உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் அடைந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு யோக பலனை எதிர்பார்க்கறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். பணம் வரது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசித்து இறங்குறது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டில் செவ்வாயும் 11ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறது நல்ல ஒரு யோகம். பாக்கியஸ்தானம், குருவோடைய பார்வை, இது எல்லாமே மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய ரிஷபராசிக்கு. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதோட கூட இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க. இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் போய் அம்மனை வழிபட்டுடுவாங்க. சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள்.